தமிழகத்திலே தேர்தல் நடைபெறுகிற போது இப்போது வாக்காளராக இருக்கிற நம்மில் எத்தனை பேர் பட்டியலில் இருப்போம் இருக்க மாட்டோம்ன்றது பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். பல பேர் நம்ம வாக்காளராக இல்லாமல் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் போன தேர்தலில் போட்டேன், முந்தைய தேர்தலில் போட்டேன், மாநகராட்சி தேர்தலில் போட்டேன் அப்படின்னு நீங்க எத்தனை தேர்தலில் போட்டு இருந்தாலும் இனிமேல் நடைபெற இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் நீங்கள் வாக்களிக்க முடியுமா இல்லையா என்பது பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி தான் தெரியும். இந்தியாவில் எல்லா மக்களுக்கு சமமாக இருக்கிற ஒரே ஒரு விஷயம் இந்த ஓட்டு மட்டும்தான். அதானி வாக்குக்கு என்ன மதிப்பு மரியாதை இருக்கிறதோ அதே மதிப்பு மரியாதை தான் அன்றாட காட்சிக்கும் இருக்கிறது. இதுதான் சமமாக இருக்கிற ஒரே ஒரு விஷயம் இந்தியாவில். சட்டப்படி நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த சமமான வாய்ப்பை பறிக்கக்கூடிய காரியத்தில் ஒன்றிய பிஜேபி அரசாக ஈடுபட்டிருக்கிறது. அதற்கு ஒத்துழைக்கக்கூடிய ஒன்றாக தேர்தல் ஆணையம் என்பது மாறி போயிருக்கிறது. இங்க யாருக்கு வேணாலும் வாக்களிங்க, முதல்ல வாக்காளர் என்ற அந்தஸ்து நமக்கு வேணும்ல. நீங்கள் வாக்காளர் பட்டியல் பெயர் இருந்தால்தான் நோட்டாவுக்கே போட முடியும். போதுமான அளவுக்கு தமிழ்நாடு அரசால் மேற்கொள்ளப்படாதனுடைய விளைவாகத்தான் பல்லாயிரக்கணக்கான டன் நெல் நனைந்து முளைத்து நாசமாகி இருக்கிறது. இந்த மத்திய குழு வந்து இப்ப ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. நெல் ஈரமா இருக்கா இல்லையான்னு ஒரு ஆய்வு பண்றாங்க. இவ்வளவு மழையில நெல் ஈரமா இருக்கிறதுக்கு ஆய்வு பண்ணி தான் கண்டுபிடிக்கணுமா? கள்ள ஓட்டு போட்டான்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். யான் ஓட்டு அவன் போட்டான்னு சொல்லி சண்டை நடந்திருக்கு, வழக்கு நடந்திருக்கு, மற்றதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் தேர்தல் ஆணையமே வாக்கு திருட்டில் ஈடுபடுவது, ஆளுங்கட்சியே வாக்கு திருட்டில் ஈடுபடுவது என்பது இப்போதுதான் புதிதாக நாம் கேள்விப்படுகிறோம். அப்படி ஒரு மோசமான அனுபவம் பீகாரில் நமக்கு கிடைத்ததற்கு பிறகு எஸ்ஐஆர் என்பதை தமிழ்நாட்டில் மேற்கொள்வதற்கு எப்படி நாம் அனுமதிக்க முடியும்? உங்கள் அத்துணை பேருக்கும் முதற்கனுடைய பணிவான வணக்கம். தோழர் KS கருப்புசாமி அவர்கள் நம்முடைய கட்சியினுடைய இந்த மாவட்டத்தினுடைய ஒரு முத்திரை பதிக்கத்தக்க தலைவராக விளங்கியது நம் அனைவருக்கும் தெரியும். நான் 1984ஆம் ஆண்டு இந்திய மாணவர் சங்கத்தினுடைய 83ஆம் ஆண்டு மாநில செயலாளராக பொறுப்பேற்றதற்கு பிறகு இங்கே ஒன்றுபட்ட கோவை மாவட்டத்திலே இந்திய மாணவர் சங்கத்தை அமைப்பதற்காகவும் இந்திய மாணவர் சங்கத்துடைய பணிகளுக்காகவும் இங்கே வந்த போதெல்லாம் KS கிட்ட போய் கூட பார்த்தது கிடையாது. பாப்பா ரொம்ப தூரமா வச்சு பார்ப்போம். அவர் அப்படிதான் இருந்தார். அப்படி ஒரு தலைவராகத்தான் இருந்தார். அனைவரும் இங்க இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு இந்த மாவட்டத்தினுடைய ஒரு மாபெரும் தலைவர்களில் ஒருவராக, தொழிலாளி வர்க்கத்தினுடைய அன்பையும் மிகப்பெரிய மரியாதையும் பெற்ற ஒரு தலைவராக, இந்த பகுதி மக்களால் ஒரு போராளி என்கிற அடையாளத்தோடு செயல்பட்டவர் அருமை தோழர் KSK என்பதை நான் இந்த நேரத்தில் நினைவு கூற விரும்புகிறேன். இந்த மாவட்டத்தில் நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியையும் நம்முடைய தொழிற்சங்கத்தையும் மிக வலுவான ஒரு அமைப்பாக கட்டுவதில் மிக முக்கியமான பங்கு பாத்திரத்தை வைத்தவர் அருமை தோழர் KSK அவர்கள். அவர் போட்ட அடித்தளத்திலே தான் இன்றைக்கு ஒரு மாபெரும் இயக்கமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் நம்முடைய தொழிற்சங்கமும் இந்த மாவட்டத்திலே வலுவாக இருக்கிறது என்று சொன்னால் தோழர் KSK உள்ளிட்ட நம்முடைய மறைந்த தலைவர்களுடைய அர்ப்பணிப்பு மிக்க பணி அதற்கு அடித்தளமாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் நினைவு கூற விரும்புகிறேன். ஆகவே மிக பொருத்தமாக தோழர் KSK அவர்களுடைய பெயரால் இந்த கிளை அலுவலகம் அவருடைய நினைவகமாக அமைக்கப்பட்டிருப்பது என்பது மிக பொருத்தமானது. அவருடைய பெயரால் ஒரு நினைவகத்தை உருவாக்குவதில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்ட, அதற்காக உழைத்திருக்கக்கூடிய, அதற்காக தங்களுடைய பொருளுதவி, உடல், பொருள், ஆவி அத்தனையும் வழங்கி இருக்கக்கூடிய அனைவருக்கும் கட்சியின் மாநில குழுவின் சார்பில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை முதலில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் டாக்டர் அவர்கள் ரத்தன சுருக்கமாக இங்கே பேசினாலும் மிகச் சிறப்பான ஒரு சிற்றுரையை டாக்டர் அவர்கள் இங்கே ஆற்றியிருக்கிறார்கள். அவர் சொன்னது மிக 100% உண்மை. ஒரு தொழிற்சாலை, ஒரு நூலகம் திறக்கப்படுகிறது என்று சொன்னால் ஒரு சிறைச்சாலை மூடப்படுகிறது என்று அர்த்தம். ஒரு பகுதியிலே ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் திறக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த பகுதி மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும் என்கிற நம்பிக்கையை அந்த பகுதி மக்களிடத்திலே நாம் ஏற்படுத்துகிறோம் என்று அவர் சொன்னது 100% உண்மை. ஏனென்றால் யாரிடம் செல்வது, ஒரு பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் யாரிடம் செல்வது என்று சொன்னால் தைரியமாக கம்யூனிஸ்டிடம் செல்ல முடியும் என்கிற நம்பிக்கையை பொதுவான மக்கள் மத்தியில் மாநிலம் முழுவதுமே, நாடு முழுவதுமே நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். அவர்கள் நமக்கு அறிமுகம் இல்லாமல் இருக்கலாம், நாம் அவர்களுக்கு அறிமுகம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நெருக்கடி பிரச்சனை என்று வருகிறது என்று சொன்னால் நம்பிக்கையோடு தட்டுகிற
கதவை தட்டுகிற ஒரு இடமாக ஒரு கம்யூனிஸ்ட்காரனுடைய வீடோ அல்லது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகமோ இருக்கும் என்பதை நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும். ஆகவே இங்கே திறக்கப்பட்டிருக்கிற இந்த அலுவலகம் என்பது இந்த பகுதி மக்களுடைய பிரச்சனைகளை சொல்லக்கூடிய, தீர்வு காணக்கூடிய ஒரு இடமாக நிச்சயமாக நம்முடைய KSK நினைவகம் திகழும். அதிலேயும் மேலே, அதற்கு மேலே திறக்கப்பட்டிருக்கிற அந்த நூலகம், அங்கே பார்த்த பலவிதமான ஒரு நூலகம் என்று சொன்னால் குறிப்பிட்ட கருத்துக்களை சார்ந்தது என்பது இல்லாமல், அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் இருக்கிற நூலகமாக இருந்தாலும் அதிலே பலவிதமான நூல்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. போட்டித் தேர்வுகளுக்கான நூல்கள், பாட புத்தகங்கள், முற்போக்கு இலக்கியங்கள் அல்லது பொதுவான எல்லா மக்களாலும் வாசிக்கப்படத்தக்க பல நூல்கள், இப்படி பலவிதமான நூல்கள் என்பது அந்த நூலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நேரமில்லை என்றாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய காலத்தில் நம்முடைய தோழர்கள் அந்த நூலகத்திற்கு கட்டாயம் செல்ல வேண்டும். நீங்கள் பார்க்க வேண்டும். பார்ப்பதன் மூலமாக நீங்கள் படிப்பது மட்டுமல்ல, அந்த நூலகத்திலே மேலும் மேலும் அதிகமான நூல்களை அங்கே வைப்பதற்கான, சேகரித்து வைப்பதற்கான உதவியை நீங்கள் நிச்சயமாக செய்ய முடியும். இங்கே ஏற்கனவே எழுத்தாளர் சங்கம் என்பது வலுவாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் நம்முடைய மாவட்டம். ஆகவே நம்முடைய எழுத்தாளர்கள், எழுத்தாளர் நண்பர்கள், பொதுமக்கள் எல்லோருமே ஆளுக்கு ஒரு நூல் என்று கொடுத்தால் கூட சில ஆயிரம் நூல்களை கொண்ட நூலகமாக அந்த வழக்கறிஞர் சாமிநாதன் அவர்கள் பெயரால் அமைக்கப்பட்டிருக்கிற அந்த நூலகம் நிச்சயமாக நம்முடைய குழந்தைகளுக்கு, நம்முடைய இளம் தோழர்களுக்கு கட்டாயம் பயன்படும். இந்த நேரத்திலே வழக்கறிஞர் சாமிநாதன் குடும்பத்தாரையும் நான் பாராட்ட விரும்புகிறேன். அந்த நூலகத்தை அமைப்பதற்கு அவர்கள் செய்திருக்கிற உதவி, அவருடைய பெயரால் நிச்சயமாக அறிவுத்தளத்திலே ஒரு விளக்கேற்றக்கூடிய ஒன்றாக சாமிநாதன் பெயரால் அமைக்கப்பட்டிருக்கிற அந்த நூலகம் என்பது செயல்படும். அந்த வகையில் ஒரு அலுவலகம் என்று மட்டும் இல்லாமல் நூலகத்தையும் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த கிளை தோழர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை மீண்டும் ஒரு முறை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அலுவலகம் கட்டப்பட்டிருப்பது பெரிதல்ல. ஒரு சின்ன இடத்தில் மிக நேர்த்தியாக அந்த கட்டடம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய இடத்துல இல்லை, ஒரு சின்ன இடத்துல அந்த இடத்தினுடைய 1 சென்டிமீட்டர் கூட வீணாக்காம, 1 சென்டிமீட்டர் இடத்தை கூட வீணாக்காம ரொம்ப நேர்த்தியாக அந்த கட்டடம் என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி வடிவமைத்த பொறியாளருக்கு என்னுடைய பாராட்டுகள். ஏன்னா ஒரு சின்ன இடத்துல இந்த மாதிரியான கட்டடத்தை கட்டுறதுன்னா அது எவ்வளவு சிரமமான விஷயம் தெரியும். ஆகவே அந்த பொறியாளருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். இன்றைக்கு எப்படி பொலிவோடு அந்த அலுவலகம் இருக்கிறதோ, அடுத்து நான் ஒரு 7-8 வருஷம் கழிச்சு இங்க வந்தாலும் அதே பொலிவோடு கட்டடத்தை பராமரிக்க வேண்டியது மிக மிக முக்கியம். கட்டடம் புதிதாக ஒரு வீட்டை கட்டுகிற போது நாம் அதற்கான எல்லா விதமான அக்கறைகளையும் எடுத்துக்கொள்வோம். கிரக பிரவேசம் வரைக்கும் அதற்கான எல்லா முயற்சியும் நம்ம எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் அந்த வீடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால அலுவலகம் கட்டினது பெருசு இல்லை, அதை சுத்தமாக பராமரிப்பதும் பொதுமக்கள் எல்லோரும் வந்து போகக்கூடிய ஒரு இடம் என்கிற முறையில் பராமரிப்பு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வகையில் இந்த பகுதியில் உள்ள நம்முடைய கிளை தோழர்கள் அதிலேயும் உரிய கவனத்தை செலுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்க விரும்புகிறேன். இன்றைய தினம் இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே பீகாரில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் என்கிற பெயரில், SIR என்கிற பெயரில் ஒரு வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்குவது அல்லது காணாமல் எடுத்து விடுவது என்கிற மிக மோசமான ஒரு செயல் பீகாரில் அரங்கேற்றப்பட்டு பல லட்சக்கணக்கானவர், பல தேர்தல்களில் வாக்களித்த மக்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டு இப்போது அங்கே தேர்தல் நடைபெற இருக்கிறது. தேர்தல் பணிகள் துவங்கிவிட்டது. வரக்கூடிய நவம்பர் மாதம் 6ஆம் தேதி முதற்கட்ட தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது. நவம்பர் மாதம் 14ஆம் தேதி பீகார் மாநில சட்டப்பேரவையினுடைய தேர்தல் முடிவுகள் என்பது அறிவிக்கப்பட இருக்கிறது. இன்றைய தினம் ஒரு 12 மாநிலங்களில், தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்காளம் உள்ளிட்ட ஒரு 12 மாநிலங்கள், பாண்டிச்சேரி உள்ளிட்ட யூனியன் பிரதேசங்களில் உடனடியாக இந்த SIR என்கிற பெயரில் வாக்காளர் தீவிர திருத்தத்தை மேற்கொள்வது என்பதற்கான அறிவிப்பை இன்றைய தினம் தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. இந்திய அரசியல் சாசனத்தினுடைய பிரிவு 326 இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் 18 வயது வந்தோர் அனைவரும் வாக்காளராக சேர்க்கப்பட வேண்டும் என்பதற்கான உரிமையை உறுதி செய்திருக்கிறது.
ஆனால் இப்போது நடந்து கொண்டிருப்பது என்பது வாக்காளர்களை நீக்குவதற்கான தீவிர திருத்தத்தை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். வழக்கமாக தேர்தல் ஒவ்வொரு முறை தேர்தல் வருவதற்கு முன்பாகவும் அல்லது ஒவ்வொரு ஆண்டும் வாக்காளர் திருத்தம் என்பது சாதாரணமாக நடைபெறக்கூடியது என்பது நடக்கும். ஆனால் வழக்கமாக நடைபெறுகிற வாக்காளர் திருத்தம் அல்ல இப்போது நடைபெற இருப்பது. இது தீவிர வாக்காளர் தீவிர சிறப்பு தீவிர திருத்தம் என்று சொல்லி அதுக்கு ஒரு புதிய பெயரை நாமகரணத்தை அவர்கள் சூட்டியிருக்கிறார்கள். இதிலே இந்திய குடிமகனாக நீங்கள் இருக்கிறீர்களா இல்லையா என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும், நாம் தான் நிரூபிக்க வேண்டும், வாக்காளர் தான் நிரூபிக்க வேண்டும். இப்ப ஏற்கனவே வீடு வீடா வாக்காளர் பட்டியல் தயாரிப்பதற்கு வரக்கூடிய அதிகாரிகள் நம்மள பேரை கேட்பாங்க, அப்பா பேரை கேட்பாங்க, அல்லது கணவர் பேரை கேட்பாங்க, மனைவி பேரை கேட்பாங்க, முகவரியை கேட்பாங்க, அதற்கான ஆதாரத்தை கேட்பாங்க. அதோட அந்த வேலை என்பது முடியும். அதுக்கப்புறம் பட்டியலில் வருதா இல்லையான்றதை பட்டியல் வெளியிடும் போது நாம் பார்த்துக் கொள்ளலாம். இப்போது இன்னைக்கு நவம்பர் மாதம், இது அக்டோபர் மாதம் 27 ஆகிவிட்டது. நவம்பர் மாதம் 4ஆம் தேதி துவங்கி டிசம்பர் மாதம் 4ஆம் தேதிக்குள் ஒரு மாத காலத்திற்குள் தமிழ்நாடு முழுவதும் இந்த வாக்காளர் தீவிர திருத்தத்தை செய்து முடிப்பது என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த ஒரு மாத காலத்தில் அது நடைமுறை சாத்தியமா என்பதே முதல் கேள்வி. இரண்டாவது, நிரூபிக்கிற வேலை மக்களுக்கு வாக்காளருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ இந்திய குடிமகன் தான் என்பதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு உங்களை சார்ந்தது. அதனால அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் தமிழகத்திலே தேர்தல் நடைபெறுகிற போது இப்போது வாக்காளராக இருக்கிற நம்மில் எத்தனை பேர் பட்டியலில் இருப்போம் இருக்க மாட்டோம்ன்றது பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். பல பேர் நம்ம வாக்காளராக இல்லாம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் போன தேர்தலில் போட்டேன், முந்தைய தேர்தலில் போட்டேன், கவுன்சிலர் தேர்தல், மாநகராட்சி தேர்தலில் போட்டேன் அப்படின்னு நீங்க எத்தனை தேர்தலில் போட்டு இருந்தாலும் இனிமேல் நடைபெற இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் நீங்கள் வாக்களிக்க முடியுமா இல்லையா என்பது பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி தான் தெரியும். ஏன்னா அன்றைக்குத்தான் இறுதி புதிய வாக்காளர் பட்டியலை வெளியிடுவதாக இந்திய தேர்தல் ஆணையம் என்பது அறிவித்திருக்கிறது. பீகார்ல என்ன நடந்தது? தேர்தல் ஆணையம் என்பது இவ்வளவு நாள் நாம புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது. தேர்தல் ஆணையம் என்பது புதிய வாக்காளர்களை சேர்ப்பது, ஏற்கனவே இருக்கிற வாக்காளர் பட்டியலை பராமரிப்பது, ஜனநாயக பூர்வமாக தேர்தலை நடத்துவது. இந்த பணிகளை செய்வதற்கான ஒரு தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்பாகத்தான் தேர்தல் ஆணையம் இதற்கு முன்பாகவெல்லாம் இருந்தது. ஆனால் ஒன்றிய ஆட்சி அதிகாரத்திலே பிஜேபி வந்ததற்கு பிறகு தேர்தல் ஆணையர்களை அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்களையே அதிகாரிகளாக நியமிப்பது, ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறதோ அதை மட்டுமே செய்யக்கூடிய ஒன்றாக தேர்தல் ஆணையத்தை பிஜேபியினுடைய அடிமை ஆணையமாக பிஜேபி என்பது மாற்றிவிட்டது. ஆகவே அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை செய்யக்கூடிய ஒன்றாக ஒரு தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்பு என்பது இன்றைக்கு ஆளுங்கட்சியினுடைய விரல் அசைவுக்கு ஆளுங்கட்சி ஆக்கி வைக்கிற ஒரு பொம்மையாக இந்திய தேர்தல் ஆணையம் மாற்றப்பட்டிருக்கிறது என்பதுதான் கடந்த பல தேர்தல்களில் நாம் பார்த்திருக்கிற அனுபவம். ஆகவேதான் தமிழ்நாட்டில் அது இவ்வளவு விரைவாக மிக குறுகிய காலத்தில் மே மாதம் தேர்தல், ஏப்ரல் மாதம் தேர்தல் நடைபெற இருக்கிறது. பிப்ரவரி இறுதி அல்லது மார்ச் முதல் வாரத்தில் தேர்தலுக்கான தேதி என்பது அறிவிக்கப்படும். ஆகவே மிக இன்னும் வழக்கமாக இந்த மாதிரியான பணிகளை மேற்கொள்ளுகிற போது அனைத்து கட்சி கூட்டத்தையும் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து அரசியல் கட்சிகளையும் அழைத்து அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டுத்தான் தேர்தல் ஆணையம் பணிகளை துவக்கும். ஆனால் இப்போது எத்தனாம் தேதி தேர்தல் வாக்காளர் பட்டியலை நாங்கள் திருத்தப் போகிறோம், அதற்கான பணிகள் எப்போது துவங்கப் போகிறது என்பது உட்பட இன்றைய அறிவிப்பிலே இருக்கிறது. அனைத்து கட்சி கூட்டத்தை எப்போது கூட்டுவார்கள் என்பது தெரியாது, அல்லது அனைத்து கட்சியினுடைய கருத்துக்களை கேட்காமலேயே தானடித்த மூப்பாக தேர்தல் ஆணையம் இந்த பணியை செய்ய போகிறதா என்பது தெரியவில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உட்பட இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தம் என்கிற இந்த நடவடிக்கையை தமிழ்நாட்டில் இந்த தேர்தலுக்கு மேற்கொள்ளக்கூடாது என்று நம்முடைய திமுக அதனுடைய தலைமையில் இருக்கக்கூடிய தலைமை கட்சிகள் எல்லாம் ஒருமித்த முடிவை எடுத்து இன்றைக்கு அறிவித்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இந்தியாவில் எல்லா மக்களுக்கும் சமமாக இருக்கிற ஒரே ஒரு விஷயம் இந்த ஓட்டு மட்டும்தான். அதானி ஓட்டா இருந்தாலும், அன்றாடம் காட்சிக்கு ஒரு ஓட்டு உரிமை இருக்கிறது என்றாலும்,
2 வாக்கு அதானி வாக்குக்கு என்ன மதிப்பு மரியாதை இருக்கிறதோ அதே மதிப்பு மரியாதை தான் அன்றாட காட்சிக்கும் இருக்கிறது. இதுதான் சமமாக இருக்கிற ஒரே ஒரு விஷயம் இந்தியாவில். ஆனால் இந்த சட்டப்படி நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த சமமான வாய்ப்பை பறிக்கக்கூடிய காரியத்தில் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது. அதற்கு ஒத்துழைக்கக்கூடிய ஒன்றாக தேர்தல் ஆணையம் என்பது மாறி போயிருக்கிறது. ஆகவே இந்திய நாட்டு மக்களுடைய வாக்குரிமையை பாதுகாப்பது, இங்க யாருக்கு வேணாலும் வாக்களிங்க, முதல்ல வாக்காளர் என்கிற அந்தஸ்து நமக்கு வேணும்ல. நீங்க வாக்காளராக இருந்தா தானே அப்புறம் யாருக்கு ஓட்டு போடுறது, போடாம இருக்கிறது, நோட்டாவுக்கு போடுறதா, அவருக்கு போடுறதா, இவருக்கு போடுறதா என்பதெல்லாம் நீங்கள் வாக்காளர் பட்டியல் பெயர் இருந்தால் தான் நோட்டாவுக்கே போட முடியும். கம்யூனிஸ்டுக்கு போடாம இருக்கலாம், திமுகவுக்கு போடாம இருக்கலாம். ஆனால் முதல்ல நீங்க எதுக்கு போடணும்னாலும் முதல்ல வாக்காளர் பட்டியலில் உங்க பேர் இருக்கும். இப்ப பேர் இருப்பதற்கான எந்த உத்தரவாதமும் இல்லை. ஆகவே இந்த பிரச்சனையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடு என்ன என்பதை நான் கேள்வி எழுப்ப விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த SIR சம்பந்தமாக இதுவரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதுவுமே சொல்லவில்லை. பல லட்சக்கணக்கான இதை அனுமதித்தால் யாரெல்லாம் பிஜேபிக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று பீகாரில் என்ன நிலைப்பாட்டை எடுத்தார்களோ அதேதான் தமிழ்நாட்டிலும் நடக்கும். முதலில் இஸ்லாமியர்கள் அவர்கள் ஊடுருவல்காரர்கள் என்று அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் இஸ்லாமியர்கள் ஊடுருவல்காரர்கள், வெளிநாட்டினர் பலர் உள்ளே புகுந்து விட்டார்கள், ஏராளம் பேர் போலி வாக்காளர்களாக இருக்கிறார்கள். இப்படி ஏதாவது ஒரு பெயரில் போலி வாக்காளர் என்று முத்திரை குத்தியோ அல்லது இஸ்லாமியர்கள் அல்லது ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், அது பட்டியல் சாதி மக்களோ பழங்குடி மக்களோ, யாரெல்லாம் இவர்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று இவர்கள் கருதுகிறார்களோ அவர்களை எல்லாம் நீக்குவது என்பதுதான் பீகார் மாநிலத்தில் அவர்கள் செய்தது. ஆகவே பல லட்சக்கணக்கான வாக்காளர்கள் பட்டியலிருந்து நீக்கப்பட்டு விட்டார்கள். இதன் மூலமாக தங்களுக்கு வாக்களிப்பவர்கள் மட்டுமே வாக்காளர் பட்டியலில் வைத்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது என்பதுதான் பிஜேபியினுடைய ஒரே நோக்கமாக இருக்கிறது. இது ஜனநாயக பூர்வமாக தேர்தல் நடப்பதாக யாராவது எடுத்துக்கொள்ள முடியுமா? தேர்தல் ஆணையம் நேர்மையாகவும் முறையாகவும் தேர்தல் நடத்துகிறது என்று யாராவது சொல்ல முடியுமா? ஆகவே இது இத்தகைய ஒரு அனுபவம் நமக்கு வாக்கு திருட்டு என்பது தேர்தல் ஆணையமே செய்கிறது. கள்ள ஓட்டு போட்டான்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். யான் ஓட்டு அவன் போட்டான்னு சொல்லி சண்டை நடந்திருக்கு, வழக்கு நடந்திருக்கு, மற்றதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் தேர்தல் ஆணையமே வாக்கு திருட்டில் ஈடுபடுவது, ஆளுங்கட்சியே வாக்கு திருட்டில் ஈடுபடுவது என்பது இப்போதுதான் புதிதாக நாம் கேள்விப்படுகிறோம். அப்படி ஒரு மோசமான அனுபவம் பீகாரில் நமக்கு கிடைத்ததற்கு பிறகு தமிழ்நாட்டிலே அப்படி ஒரு SIR என்பதை தமிழ்நாட்டில் மேற்கொள்வதற்கு எப்படி நாம் அனுமதிக்க முடியும்? ஆகவே இந்த வாக்கு திருட்டுக்கு எதிராக, மோசடி வாக்காளர்களை பட்டியலிருந்து நீக்குகிற இந்த மோசமான நடவடிக்கைக்கு எதிராக தமிழகம் முழுவதும் கடுமையான எதிர்ப்பு குரலை நாம் எழுப்ப வேண்டும் என்று நாம் தீர்மானித்திருக்கிறோம். மற்ற கட்சிகளோடு பேசி அதற்கான போராட்ட அறிவிப்பை நாம் வெளியிடுவோம். அப்படி வருகிற போது வாக்காளர்கள் அனைவரும், நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை உட்பட கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், முதல்ல நீங்க பிஜேபியோட சேர்ந்து நில்லுங்க, தனியா நில்லுங்க, வேற யாரோட நில்லுங்க. யாரோட நீங்க தேர்தல் நிக்கிறனாலும் வாக்காளர்கள் இருக்கணும். அதிமுக ஓட்டு போறவங்க வாக்காளர் இருக்கணும். யாரா இருந்தாலும் வாக்காளர் இருந்தாலும் அப்புறம் நீங்க யாரோட சேர்றீங்க, தேர்தலில் வெற்றி பெறுறீங்களா தோல்வி அடைறீங்களா அதெல்லாம் அப்புறம். ஆகவே வாக்காளர்களுடைய சட்டப்படியான உரிமையை பாதுகாக்கிற இந்த பிரச்சனையில் அதிமுக உட்பட, ஏன்னா பிஜேபி நான் சொல்ல மாட்டேன், அவங்க தான் இந்த வேலையை பூரா செய்யுது. இந்த மோசடியை பண்றது பூரா பிஜேபி தான். பிஜேபியுடைய வழிகாட்டலில் தான் ஒன்றிய இது மத்திய தேர்தல் ஆணையம், இந்திய தேர்தல் ஆணையம் இந்த மோசடியிலே ஈடுபட்டிருக்காங்க. ஆகவே பிஜேபியை தவிர்த்த இதர கட்சிகள் அனைத்தும் நம்முடைய மக்களுடைய வாக்குரிமையை பாதுகாக்கக்கூடிய சட்டப்படியான உரிமையை பாதுகாக்கிற போராட்டத்தில் இணைந்து நிற்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இரண்டாவது முக்கியமான ஒரு விஷயம், வரக்கூடிய நவம்பர் மாதம் 1ஆம் தேதி இந்திய வரலாற்றில் ஒரு புதிய வரலாறு என்பது படைக்கப்பட இருக்கிறது. இந்திய நாடு முழுவதும் மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபட்டாலும் வறுமை என்பது தொடர்கிறது. அது புதிய பொருளாதார கொள்கை வந்த பிறகும் சரி, ஏற்கனவே கடைபிடிக்கப்பட்ட பொருளாதார கொள்கையாக இருந்தாலும் சரி,
அல்லது உலகமயம் என்பதெல்லாம் வந்ததற்கு பிறகும் ஏற்றத்தாழ்வு என்பது அதிகரித்திருக்கிறது. பணக்காரர்கள் மேலும் மேலும் பணக்காரர்கள் ஆகிக் கொண்டிருக்கிறார்கள். ஏழைகளுடைய எண்ணிக்கை என்பது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இத்தகைய ஒரு சூழ்நிலையில் இந்தியாவில் இடது மாடல் அரசு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் தீவிர வறுமையற்ற மாநிலம் கேரளா என்கிற அறிவிப்பை, வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பை கேரளா 1ஆம் தேதி அறிவிக்க இருக்கிறது. அது ஏதோ திடீரென்று 1ஆம் தேதினு ஒரு தேதியை தீர்மானிக்கிற பிரச்சனை அல்ல. கடந்த 10 ஆண்டு காலமாக வறுமையிலிருந்து மக்களை விடுவிப்பதற்கான யாரெல்லாம் வறுமையில் இருக்கிறார்கள், சொந்த வீடு இல்லாதவர்கள், போதுமான கல்வி இல்லாதவர்கள், போதுமான மருத்துவ சுகாதாரம் பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பு இல்லாதவர்கள், ஒரு போதுமான ஒரு கௌரவமான வாழ்க்கைக்கான வாழ்வாதாரம் வருமானம் இல்லாதவர்கள், இப்படிப்பட்ட குடும்பங்களை எல்லாம் கணக்கெடுத்து கடந்த 10 ஆண்டுகளாக தொடர்ந்து அந்த குடும்பங்களை பொருளாதார ரீதியாக உயர்த்துவதற்கும் எல்லோருக்கும் சொந்த வீடு. 1ஆம் தேதி கேரளாவில் சொந்த வீடு இல்லாத ஒரு குடும்பம் கூட இல்லை என்பதுதான் 1ஆம் தேதி அறிவிப்புடைய மிக முக்கியமான ஒரு விஷயம். தமிழ்நாட்டில் நாம் எப்படியெல்லாம் போராடி கொண்டிருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். பட்டாக்கோரி, வீட்டுமனை பட்டாக்கோரி, பல்வேறு வகையான புறம்போக்குகளில் இருப்பவர்களுக்கு பட்டாக்கோரி, ஒரு தொடர்ச்சியான போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் பல்வேறு நம்முடைய தலைமையில் இயங்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளும் எத்தனையோ ஆண்டு காலமாக நாம் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் கேரளத்தில் வீட்டுமனை, சொந்த மனை இல்லாதவர்கள் அல்ல, சொந்த வீடு இல்லாத ஒரு குடும்பம் கூட கிடையாது என்கிற நிலைமையை கேரள இடது ஜனநாயக முன்னணி அரசு ஏற்படுத்தி இருக்கிறது. ஆகவே கேரளத்தினுடைய, இத்தனைக்கும் மத்திய அரசாங்கத்தினுடைய பல்வேறு விதமான நிதி பாரபட்சத்துக்கு மத்தியில் சட்டப்படி கேரளாவுக்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறார்கள். வரியில தர வேண்டிய பங்கை மறுக்கிறார்கள். கல்விக்கு தர வேண்டிய நிதியை அவர்கள் மறுக்கிறார்கள். பல்வேறு மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்களுக்கு தர வேண்டிய நிதியை மறுக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்தை ஒரு மாதிரியும் கேரளாவை ஒரு மாதிரியும் நடத்துகிறார்கள். குஜராத்தை ஒரு மாதிரியும் தமிழகத்தை ஒரு மாதிரியும் நடத்துகிறார்கள். இப்படி ஒரு பாரபட்சமான அணுகுமுறையை ஒன்றிய பிஜேபி அரசாங்கம், பிஜேபி அல்லாத மாநில அரசாங்கங்களின் மீது இப்படி ஒரு நிதி யுத்தத்தை அவர்கள் தொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய காலத்திலேதான் கேரள மாநில இடது ஜனநாயக முன்னணி அரசு இத்தகைய ஒரு மகத்தான சாதனையை நிகழ்த்தி இருக்கிறது என்பதை நான் இங்கே பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். அந்த கேரள மாநில அமைச்சரவைக்கு தோழர் பினராயி விஜயன் முதலமைச்சர் உள்ளிட்ட கேரள மாநில அமைச்சரவைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் நெஞ்சார்ந்த புரட்சிகரமான வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நிச்சயமாக அது இந்தியாவில் பல மாநிலங்களுக்கு ஒரு புதிய உத்வேகத்தையும் முன்னுதாரணமான ஒன்றாகவும், நம்முடைய மாநிலத்திலும் அனைத்து குடும்பங்களையும் வறுமையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்கிற ஒரு உத்வேகத்தை அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக நவம்பர் மாதம் 1ஆம் தேதி அந்த பிரகடனம் என்பது நிச்சயமாக அமையும். அந்த வகையில் இடது ஜனநாயக முன்னணி அரசு ஒரு புதிய சரித்திரத்தை படைத்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அத்தகைய வறுமையற்ற ஒரு மாநிலமாக தமிழகமும் வளர வேண்டும். அதற்கான முறையில் இங்கே வேலை வாய்ப்பு, வாழ்வாதாரம், குடியிருப்பு, சுகாதாரம், கல்வி அனைத்திலும் முன்னேறிய மாநிலமாக தமிழகமும் வளர வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம், நம்முடைய நோக்கம். சமீபத்தில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தனியார் பல்கலைக்கழக திருத்தச் சட்டம் 2025 என்கிற பெயரில் ஒரு சட்டம் என்பது கடந்த 17ஆம் தேதி நிறைவேற்றப்பட்டது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த மசோதாவை முன்மொழிந்த போதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இது சட்டமாக அமலுக்கு வந்தால் எப்படி தமிழக மாணவர்களுடைய கல்வி உரிமை பாதிக்கப்படும், குறிப்பாக ஏழை எளிய மாணவர்களுக்கு அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு என்பது பறிக்கப்படும், இட ஒதுக்கீடு என்பது இல்லாமல் போய்விடும், பல லட்சக்கணக்கான ரூபாய் செலவழித்தால் தான் உயர்கல்விக்கு செல்ல முடியும் என்கிற அவல நிலைமை ஏற்படும். ஆகவே இந்த சட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்க்கிறது என்பதை எழுத்துப்பூர்வமாக மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலே நாம் கொடுத்தோம். முதலமைச்சர் அவர்கள் வாங்கி படித்துவிட்டு சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர், நம்முடைய மூத்த அமைச்சர் மாண்புமிகு ஏவா வேலு ஆகிய இருவரையும் அனுப்பி நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களிடம் அரசின் சார்பில் சில விளக்கங்களை அளித்தார்கள். ஆனால் அவர்கள் அளித்த விளக்கங்களை நாம் ஏற்கவில்லை. நீங்கள் போதுமா விளக்கங்கள் அளித்தாலும்
நாங்கள் எழுப்பி இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு என்னென்ன வகையிலான பாதிப்புகள் எல்லாம் வரும் என்று நாங்கள் எழுப்பி இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு அதிலே பதில் இல்லை. ஆகவே நாங்கள் இந்த சட்டத்தை எதிர்க்கிறோம் என்பதை தெல்ல தெளிவாக நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அமைச்சர்களிடத்தில் தெரிவித்தார்கள். சட்டம் சம்பந்தமான விவாதம் நடைபெறுகிற போதும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி அவர்கள் சட்டத்துக்கு எதிராக பேசியிருக்கிறார். 2 நாட்களுக்கு முன்பாக மாண்புமிகு உயர்கல்வி அமைச்சர் அவர்கள் இந்த சட்டத்தை திரும்ப பெறுகிறோம் என்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். மகிழ்ச்சியுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது. ஏன் இதை இவ்வளவு கடுமையாக தோழமை கட்சியாக இருந்தாலும் ஏன் இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்பதில் நாம் உறுதியாக இருந்தோம் என்று சொன்னால், தனியார் கல்லூரிகள் எந்த ஒரு தனியார் கல்லூரி விரும்பினாலும் அரசு உதவி பெறும் கல்லூரிகள் யார் விரும்பினாலும் அவர்கள் தங்களை பல்கலைக்கழகங்களாக மாற்றிக்கொள்ளலாம். அவர்கள் பல்கலைக்கழகமாக மாற்றிக்கொண்டதற்கு பிறகு அரசாங்கம் அந்த கல்லூரிக்கு எந்த உதவியும் செய்யாது. அப்படி என்றால் கிட்டத்தட்ட அது தனியார் பல்கலைக்கழகங்களாக மாற்றுவது என்பதுதான். கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே இருக்கக்கூடிய ஏராளமான அரசு உதவி பெறும் கல்லூரிகள் என்பது ஏதோ 10 வருஷம் 20 வருடத்திற்கு முன்பாக உருவானதல்ல. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலிருந்து இங்கே ஏராளமான தனியார் அரசு உதவி பெறும் கல்லூரிகள் என்பது தமிழகத்திலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் அரசாங்கத்துடைய பணம் அந்த கல்லூரி நிர்வாகங்கள் பெற்றுதான் அந்த கல்வி வளாகங்கள் என்பது வளர்ந்திருக்கிறது. இவ்வளவு பெரிய கல்வி நிறுவனங்களாக வளர்ந்திருக்கிறது. இப்ப இவ்வளவு காலமும் அரசு பணத்தை பெற்று வளர்ந்த கல்வி நிறுவனங்களை முழுக்க முழுக்க நீயே சொந்தமாக்கியே அப்படின்னு சொன்னா அதை யாராவது ஏற்க முடியுமா? ஏற்கனவே தனியார் கல்லூரிகள் அல்லது அரசு உதவி பெறும் கல்லூரிகள் அரசாங்கம் நிர்ணயித்த கட்டணத்தை வாங்கறதில்லை. வாங்குறாங்க. அரசாங்கம் என்ன கட்டணம் நிர்ணயித்திருந்தாலும் அவர்கள் ஒரு கட்டணத்தை நிர்ணயிக்கிறார்கள். அதைத்தான் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதையே கட்ட முடியாமல் பல குடும்பங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய ஒரு சூழ்நிலையில் முழுக்க முழுக்க தனியார்மயமாக்குவது என்கிற முடிவை, அதற்கு ஒரு சட்ட பாதுகாப்பை கொடுப்பது என்பதை எப்படி நம்மால் ஏற்க முடியும்? ஆகவே நம்முடைய கடுமையான எதிர்ப்பு, இந்திய மாணவர் சங்கத்திலே 29ஆம் தேதி மாநிலம் தழுவிய போராட்ட அறிவிப்பு, பல்வேறு கல்லூரி பேராசிரியர்களுடைய எதிர்ப்பு போராட்டங்கள், இவை அனைத்தும் சேர்ந்து இப்போது தமிழ்நாடு அரசாங்கம் இந்த சட்டத்தை நாங்கள் திரும்ப பெறுகிறோம் என்ற அறிவிப்பை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். என சட்டம் ஆயிடுச்சு. முறையாக இந்த சட்டம் திரும்ப பெறப்படுகிறது என்பதற்கான ஒரு சட்டத்தை அவர்கள் இயற்ற வேண்டும். அதனாலதான் அவர் ஆய்வு செய்து மறு ஆய்வு செய்கிறோம் என்கிற முறையில் உயர்கல்வி அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே தமிழ்நாட்டுடைய கல்வி சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் அல்லது தமிழ்நாட்டுடைய மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளில் தோழமை கட்சியாக இருந்தாலும் மக்கள் நலன் பாதிக்கப்படுகிறது என்று சொன்னால் அதிலே உறுதியான எதிர்ப்பை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவிக்கும் என்பதற்கு இந்த தனியார் கல்லூரி பல்கலைக்கழக திருத்த சட்டம் ஒரு உதாரணம் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆகவே இது போன்ற பிரச்சனைகள் எதுவாக இருந்தால் குறைந்தபட்சம் இதெல்லாம் யாரு எந்த அதிகாரிகள் அவங்களுக்கு யோசனை சொல்றாங்கன்னு தெரியல. எனக்கு இந்த மாதிரியான மோசமான யோசனைகளை எந்த அதிகாரிகள் அரசுக்கு தெரிவிக்கிறார்கள் என்று தெரியவில்லை. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, 2 திருத்தம் தான். அதுல ஒண்ணு முழுக்க முழுக்க அவங்க தனியார் மயமாக்கிக் கொள்வது, 2வது பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான பரப்பளவு. இப்ப ஏற்கனவே ஒரு யூனிவர்சிட்டியை துவங்கணும்னா 100 ஏக்கர் வேணும். அதான் ஏற்கனவே இருக்கிற சட்டம். இப்ப என்ன அவங்க திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க, மாநகராட்சியா இருந்தா 25 ஏக்கர் இருந்தா போதும். இப்ப திருப்பூர்ல ஒருத்தர் பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கணும்னா 25 ஏக்கர் இருந்தா போதும், யூனிவர்சிட்டி ஆக்கிடலாம். பேரூராட்சியாக நகராட்சியாக இருந்தால் அங்கே 35 ஏக்கர் இருந்தால் போதுமானது. கிராமப்புறமாக இருந்தால் 50 ஏக்கர் இருந்தால் போதுமானது. ஒரு பல்கலைக்கழகம் என்று சொல்கிற போது ஏதோ குறிப்பிட்ட சில பட்டப்படிப்புகள் என்பதல்ல. அது ஆராய்ச்சி உட்பட பலவிதமான பட்டப்படிப்புகள், அதற்குரிய கட்டமைப்பு வசதிகள், அதற்கான ஆய்வகங்கள், ஆராய்ச்சிக்குரிய அதற்குரிய பிரம்மாண்டமான நூலகங்கள் போன்ற பலவிதமான வசதிகளும் இருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் பரப்பளவை குறைப்பதற்கும், ஏன்னா நிலத்தினுடைய மதிப்பு என்பது உயர்ந்து விட்டது, விலை என்பது ரொம்ப ஏறிடுச்சு, சேர்ந்தால் போல 100 ஏக்கர் கிடைக்கிறதெல்லாம் நகரத்துக்குள்ள சாத்தியம் இல்லை என்கிற காரணங்களை சொல்லி பரப்பளவை கொடுத்தார்கள் என்று சொன்னால் ஒரு பல்கலைக்கழகத்துக்குரிய கட்டமைப்பு இருக்குமா என்பது உட்பட விவாதிக்க வேண்டிய விஷயம். மதுரை இப்ப கோவை பாரதியார் பல்கலைக்கழகம் இருக்கிறது. அதுக்கு எவ்வளவு தெரியுமா நிலம் எடுத்தாங்க? கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்திற்கு 924 ஏக்கர். அதுல பாதிக்கும் மேற்பட்ட நிலங்கள் இன்றைய தேதி வரைக்கும் பயன்படுத்தப்படாமல் இருக்கிறது என்றது வேற விஷயம். பாதிக்கும் மேற்பட்ட நிலங்கள் இதுவரைக்கும் பயன்படுத்தப்படல. வேறு சில
கல்வி நிறுவனங்களுக்கு அதுல இருந்து ஒரு 100 ஏக்கர் கொடுத்துருக்காங்க. மீதியை வேற எதுக்காவது கொடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் எடுக்கப்பட்ட போது 924 ஏக்கர் பாரதியார் பல்கலைக்கழகத்துக்கு நிலம் என்பது எடுக்கப்பட்டது. அதே தான் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம். ஆகவே இப்படி இருந்த நிலையில் 100 ஏக்கர் கூட தேவையில்லை, வெறும் 50 ஏக்கர் 25 ஏக்கர் இருந்தாலே போதும் என்று சொல்வதெல்லாம் நியாயமா என்பதை அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. நம்முடைய கோரிக்கையை ஏற்று மற்ற பல கட்சிகளும் சட்டமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர், இப்படி இந்த கட்சிகள் எல்லாம் நேரடியாகவே எதிர்ப்பை தெரிவித்தது. நான் சொன்னது போல பேராசிரியர்கள், மாணவர்கள் இவர்களுடைய எதிர்ப்பை எல்லாம் கவனத்தில் கொண்டு ஒரு மறுபரிசீலனை செய்யப்படும், சட்டம் திரும்ப பெறப்படும் என்கிற அறிவிப்பை வெளியிட்டது என்பது நல்ல அணுகுமுறை. ஏதோ ஒரு தவறு நிகழ்ந்து விட்டது, அதை சரி செய்வது என்கிற முறையில் அரசின் தரப்பில் இத்தகைய அறிவிப்பை வெளியிட்டது என்பது ரொம்ப நல்ல விஷயம். அதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாம் ஏற்கனவே வரவேற்றிருக்கிறோம். பொருட்களை இன்றைக்கு நம்ம மழை காலத்துல தான் நம்ம கூட்டத்தை போட்டிருக்கோம். மழை வந்து கூட்டத்தை கெடுத்து பேசிட்டு இருக்காங்க. இது வடகிழக்கு பருவமழைக்கான காலம். அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரை. ஏன்னா பல தோழர்கள் ரொம்ப வருத்தம், அந்த பகுதி தோழர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்து நம்ம ஒரு கூட்டம் போடுற அன்னைக்கு தான் மழை வரணுமா அப்படின்னு நீங்க ரொம்ப வருத்தமா இருப்பீங்க. மழை வர்ற காலத்துல நாம கூட்டம் போட்டிருக்கோம். அதனால நாம தான் காலத்தை மாத்திருக்கணுமே தவிர, அதனால மழையை வந்து கூட சொல்லாதீங்க. இது பருவமழை பெய்யக்கூடிய ஒரு காலம்தான். அதுவும் வழக்கமாக பெய்வதை விட மிக அதிகமாக பருவமழை என்பது, அதாவது பெய்ய வேண்டியதை விட ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 60% கூடுதலாக மழை என்பது தமிழகத்திலே பெய்திருக்கிறது. திருப்பூர்ல பெய்ததா இல்லையான்றது வேற விஷயம். ஆனால் சராசரியாக ஒரு 60% இப்போதே கூடுதலாக பெய்திருக்கிறது. அடுத்து நவம்பர் டிசம்பர் 2 மாத காலம் இருக்கிற போது இன்னும் கூடுதலாக அது 100-200% கூட கூடுதலாக போறதுக்கான வாய்ப்பு என்பது இருக்காது. ஆகவே நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது. அதனுடைய சாதக பாதகங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு இந்த மழையின் காரணமாக மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பது விவசாயிகள். அது குறிப்பாக காவிரி டெல்டா மாவட்டங்களில் இந்த ஆண்டு ஜூன் மாதம் 12ஆம் தேதியே தண்ணீர் திறக்கப்பட்டு வழக்கமாக நடைபெறுவதை விட அதிகமான பரப்பளவில் விவசாயம் என்பது நடைபெற்றிருக்கிறது. வழக்கமாக குறுவை சாகுபடி ஒரு 3 லட்சம் ஏக்கர்ல தான் நடக்கும். ஆனால் இந்த முறை கிட்டத்தட்ட 5.25 லட்சம் ஏக்கர், கிட்டத்தட்ட 2 மடங்கு குறுவை சாகுபடி என்பது அதிகமாக நடைபெற்றிருக்கிறது. ஏன்னா தண்ணீர் திறக்கும் போதே 100 அடிக்கு மேல தண்ணி இருந்தது. ஜூன் மாதம் 12ஆம் தேதி திறக்கிற போதே. 2வது தொடர்ந்து கர்நாடகாவில் மழை பெய்து கொண்டிருந்தது. ஆகவே தண்ணீர் உத்தரவாதம், இந்த ஆண்டு தண்ணீர் பிரச்சனை வராது என்று தெரிந்ததனுடைய விளைவாக வழக்கமாக குறுவை சாகுபடியில் ஈடுபடாத விவசாயிகள் உட்பட இந்த முறை குறுவை சாகுபடியில் ஈடுபட்டு 5.25 கிட்டத்தட்ட 6 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி மட்டும் நடைபெற்றிருக்கிறது. இப்ப கிட்டத்தட்ட 16 லட்சம் ஏக்கர் சம்பா சாகுபடி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த ஆண்டு நல்ல நெல் விவசாயம் என்பது அதிக பரப்பளவில் அதிக உற்பத்தி என்பது ஏற்பட்டிருக்கிறது. அப்ப 5.25 லட்சம் ஏக்கரில் குறுவை சாகுபடி நடைபெறுகிறது என்று சொன்னால் அதற்கு ஏற்ப அதிக உற்பத்தி என்பது நடைபெறும். அதற்கேற்ப கொள்முதலுக்கான ஏற்பாட்டை தமிழ்நாடு அரசாங்கம் முன்கூட்டியே மேற்கொண்டிருக்க வேண்டும். இப்போது நாங்கள் அத்தனை கொள்முதல் நிலையங்களை திறந்திருக்கிறோம், இத்தனை இடங்களில் நாங்கள் தற்காலிக குடோன் வசதிகளை ஏற்படுத்தியிருக்கிறோம் என்றெல்லாம் அரசு தரப்பில் ஏராளமான விளக்கங்கள் தரப்படுகிறது. ஆனால் 5.25 லட்சம் 2 மடங்கு என்கிற போது ஏற்கனவே இருக்கிற கொள்முதல் கட்டமைப்பை 2 மடங்காக அதை அதிகரிக்க வேண்டும் என்கிற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது போதுமான அளவுக்கு தமிழ்நாடு அரசால் மேற்கொள்ளப்படாதனுடைய விளைவாகத்தான் பல்லாயிரக்கணக்கான டன் நெல் நனைந்து முளைத்து நாசமாகி இருக்கிறது. இப்ப நம்ம வீட்டுல ஒரு 5-6 அரிசியை கீழே போட்டாவே நம்ம அம்மா எல்லாம் திட்டுவாங்க. என்னடா அரிசியை காலில் போட்டு மிதிக்கிற, என்னடா அரிசியை போட்டு இறைக்கிற அப்படின்னு எவ்வளவு திட்டுவாங்க. பல்லாயிரக்கணக்கான டன் நெல் வந்து மழையில நனைஞ்சி முளைச்சி இனிமே எதுக்குமே பயன்படாது என்ற நிலைமை ஏற்பட்டிருக்குன்னா அது எவ்வளவு பெரிய வைத்தறியும் விவசாயிகளுக்கு. இது கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மட்டுமல்ல, கொள்முதல் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டு கொள்முதல் செய்யப்படாமல் இருந்த பல்லாயிரக்கணக்கான டன் நிலங்களும் நெல் மூட்டைகளும் நனைஞ்சு முளைச்சு போச்சு. இப்ப அவர்களுக்கு எந்த விதமான இழப்பீட்டு, கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கு பணம் வந்துடும். கொள்முதல் செய்யப்படாமல் கொள்முதல் நிலையத்தில் வந்து சும்மா கிடக்குது பாருங்க. இந்த மத்திய குழு வந்து இப்ப ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. நெல் ஈரமா இருக்கா இல்லையான்னு ஒரு ஆய்வு பண்றாங்க. இவ்வளவு மழையில நெல் ஈரமா இருக்கிறதுக்கு ஆய்வு பண்ணி தான் கண்டுபிடிக்கணுமா? அதுக்கு வந்து 5-6 குழு வந்திருக்காங்க ஐஏஎஸ் அதிகாரிகள்.
ஆமா வந்து அதை நெல்லை எடுத்து பாக்கெட்ல போட்டு இவன் இந்த மாதிரி டெல்லிக்கு கொண்டு போய் ஆய்வு பண்ணும்போது அதே ஈரமாவா இருக்கும் 4 நாள் கழிச்சு. ஆனா இன்னும் ஆய்வு பண்றான்னா அவன் ஒரு 10-20-30 பேர் வந்து அது ஒரு வெட்டி செலவு நடந்துட்டு இருக்கு. பல பேர் வந்து போறான்னா அந்த செலவெல்லாம் யார் தலையில விடியா? ஏதோ ஒரு வயது அரசு கணக்கில் தான் வரப்போகுது. இப்போ அவங்க வந்து 3 நாளா தங்குறது வர்றது போறது, பிளைட்ல வர்றது போறது, அது நெல்லை பார்த்தாவே மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குன்னு தெரியும். வழக்கத்தை விட கூடுதலாக மழை பெய்திருக்கிறது என்பதை அவர்கள் தான் சொல்லுகிறார்கள். வானிலை ஆய்வறிக்கைகள் தெரிவிக்கிறது. இது பூரா ஏற்கனவே ஊடகங்களில் மழையில நனைவது, முளைத்திருப்பது எல்லாமே வருது. ஆனா நாங்க ஆய்வு பண்ணி தான் ஈரமா இருக்கா இல்லையான்னு நாங்க ஆய்வு பண்ணி தான் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு ஒரு 20-30 பேர் வந்து 2-3 நாள் ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப தமிழ்நாட்டில் வந்து 17% ஈரப்பதம் இருக்கிற நிலை மட்டும்தான் அரசாங்கம் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று மத்திய அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த மாதிரி மழை வருகிற போது கூடுதல் ஈரப்பதம் உள்ள நெல்லை கொள்முதல் செய்வதற்கு நம்ம அரசிடம் அனுமதி பெற வேண்டும், மத்திய அரசிடம். ஏன்னா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அவங்க வந்து இதுக்கு ஒப்புதல் தர வேண்டும். அதனால 20%, 21% அதை எவ்வளவு ஈரப்பதம் வரைக்கும் எடுக்கலாம் என்பதற்கான ஒப்புதலை அவர்களிடமிருந்து பெற வேண்டும். இல்லை என்றால் மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கிற விலையை அந்த தொகையை அவர்கள் தரமாட்டார்கள். ஆகவேதான் இந்த சடங்குகள்லாம் இந்த மாதிரியான ஒரு தேவையற்ற ஒரு காலதாமதம், இந்த மாதிரியான ஒரு ஆய்வு, தேவையற்ற ஒரு ஆய்வு என்பதெல்லாம் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பட் இவ்வளவு ஆய்வு பண்ணாலும் என்ன பிரச்சனைன்னா, தமிழ்நாடு அரசாங்கம் கேட்ட பணத்தை அவன் கொடுக்க போறது இல்லை. என்னைக்காச்சும் கொடுத்துருக்கானா? வரலாறு உண்டா? தமிழ்நாடே வெள்ளத்துல மூழ்கினாலும், தமிழ்நாடு பூரா ஆயிரக்கணக்கான கால்நடைகள் செத்தாலும், மனிதர்கள் செத்தாலும், பயிர்கள் பல லட்சக்கணக்கான ஏக்கரில் பயிர்கள் அழிந்து போனாலும், தமிழ்நாடு அரசாங்கம் 1000 கோடி ரூபாய் கேட்கறான்னு வச்சுங்க, அவன் 59 கோடி ரூபாய் தரம்பான். 1000 கோடி ரூபாய் எங்க இருக்கு? 59 கோடி ரூபாய் எங்க இருக்கு? என்னமோ மோடி வந்து அவங்க வீட்டில இருந்து எடுத்து தர்ற மாதிரி. ஆனா இதே காலத்துல மற்ற பல மாநிலங்கள் இயற்கை பேரழிவு என்று கேட்கிற போது அவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு அபரிமிதமாக வழங்குவதும், தமிழ்நாடு போன்ற எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களை பழிவாங்குவது என்கிற முறையைத்தான் கடந்த 10 ஆண்டு காலமாக அவர்கள் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசாங்கம் கேட்ட இயற்கை பேரழிவு நிதியை ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் எப்போதுமே கொடுத்ததில்லை. இரண்டாவது, அவர்கள் உரிய காலத்திலும் ஆய்வுக்கு வருவதில்லை. இப்ப மழையே நின்று போச்சு டெல்டாவில், கடந்த 4 நாளா மழையே இல்லை. அங்கே சௌரியமா வந்து இப்ப அந்த ஈரத்தை ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. கொற்ற மழையில வந்து தான் தெரியும். இப்ப அவங்க அதை பாருங்க, இந்த இயற்கையும் வந்து மத்திய அரசு அதிகாரிகளுக்கு எந்த அவங்களுக்கு சளி பிடிச்சிடக்கூடாது, ஜுரம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு தெரியல. மழையே 4 நாளா இல்லை, ரொம்ப சௌரியமா வந்து அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. பட் எப்படி இருக்கணும், விவசாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கிறது, பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை அரசாங்கம் உணர வேண்டும். இந்த பாதிக்கப்பட்ட மழையில் நனைந்து முளைத்து இழப்புக்கு ஆளாகி இருக்கிற அனைத்து விவசாயிகளுக்கும் இழப்பீடு வழங்குவதற்கு, உரிய இழப்பீட்டை வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும். அதற்கான நிதியை மத்திய அரசாங்கத்திலிருந்து பெறுவதற்கும் தமிழ்நாடு அரசாங்கம் முயற்சிக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் இன்னொன்னு என்ன பிரச்சனைனா, அடுத்து சம்பா சாகுபடி என்பது இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் 2 மாதத்துக்கு மழைன்னு சொன்னா, ஆகவே இந்த அபரிமிதமாக பெய்யக்கூடிய மழை நீரை சேமித்து வைப்பதற்கான எந்த விதமான கட்டமைப்பு வசதியும் இல்லை. ஏற்கனவே இருந்த ஏரி, குளம், கண்மாய்கள் எல்லாம் தூர்ந்து போய் எவ்வளவு மழை பெஞ்சாலும் நேரா அது கடலுக்கு தான் செல்ல வேண்டும் என்கிற நிலைமை தான் தமிழகத்திலே இருக்கிறது. சில ஆண்டுகளில் 200 டிஎம்சி தண்ணி எல்லாம் கடலுக்கு போயிடும். 200 டிஎம்சி, நாம 200 டிஎம்சி 250 டிஎம்சி எல்லாம் பல ஆண்டுகளில் கடலுக்கு போயிருக்கு. கர்நாடகாவோடு நாம் சண்டை போடுவது 177 டிஎம்சிக்காக தான். உச்ச நீதிமன்றம் அவ்வளவுதான் தண்ணி கொடுக்க சொல்லியிருக்கான். 177 டிஎம்சிக்காக கர்நாடகாவோடு சண்டை போடுகிற நாம், அது நம்முடைய பாசன உரிமையை நிலைநிறுத்துவதற்கான போராட்டம். அதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. தமிழகத்துக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் கர்நாடகம் தர வேண்டிய தண்ணீரை தர வேண்டும். முல்லை பெரியாறில் தமிழகத்துக்கு தர வேண்டிய தண்ணீரை உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் கேரளா தர வேண்டும். அந்த உரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியாக நிற்கும். உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் எந்த மாநில அரசாங்கமாக இருந்தாலும் அதை நாம் வற்புறுத்துவோம். ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் சில ஆண்டுகளில் அபரிமிதமாக மழை பெய்கிற போது அந்த மழை நீரை சேமித்து வைத்து பயன்படுத்துவதற்கான ஒரு கட்டமைப்பு வசதிகளை அரசாங்கம் ஏற்படுத்த வேண்டுமா வேண்டாமா?
உச்ச நீதிமன்றத்தில் காவிரி வழக்குக்காகவே பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம். உச்ச நீதிமன்றத்தில் இந்த கர்நாடகாவில இருந்து இந்த தண்ணியை வாங்குறதுக்காக உச்ச நீதிமன்ற வழக்கு நடத்துறதுக்கும் வழக்கறிஞர்கள் இங்கேருந்து போக்குவரத்து செலவு அவங்களுக்கு கொடுக்கிற பீஸும் பல ஆயிரம் கோடி ரூபாய் நாம் செலவழிக்கிறோம். அது உரிமையை நிலைநாட்டுவதற்கான ஒரு முயற்சி, சட்டப்படியான போராட்டம், அது தவிர்க்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் பெய்யக்கூடிய அபரிமிதமான மழை நீரை, ஏன்னா இன்னமும் பல மாவட்டங்கள் வறட்சியாக இருக்கிறது. ராமநாதபுரம், புதுக்கோட்டை போன்ற பல மாவட்டங்கள், சிவகங்கை போன்ற மாவட்டங்கள் இன்னமும் வறட்சி நிறைந்த மாவட்டங்களாகத்தான் இருக்கிறது. இன்னமும் தமிழ்நாட்டில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் மானாவாரி விவசாயத்தை தான் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அது திருவண்ணாமலை மாவட்டத்துடைய ஒரு பகுதி, வேலூர், ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்கள், இவையெல்லாம் இன்னமும் மானாவாரி விவசாயிகள் தான் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. இத்தகைய பகுதிகளில் பெய்யக்கூடிய அபரிமிதமான மழை நீரை சேமித்து வைப்பதற்கான புதிய கட்டமைப்பு வசதிகளை, ஏற்கனவே இருக்கிற ஏரிகளை பாதுகாப்பது, ஆழப்படுத்துவது, பராமரிப்பது, தேவையான இடங்களை தடுப்பணைகளை கட்டுவது, புதிய குளங்களை உருவாக்குவது போன்ற முயற்சிகளின் மூலமாக மழை நீரை சேகரிப்பதன் மூலமாக தண்ணீர் பற்றாக்குறை இல்லாத மாநிலம் தமிழகம் என்கிற நிலைமையை நிச்சயமாக ஏற்படுத்த முடியும். அதற்குரிய முறையில் தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு தொலைநோக்கோடு திட்டங்களை வகுக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டு, இந்த சிறப்பான முறையில் அலுவலக திறப்புவிழாவையும் சிறப்பான முறையில் இந்த பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்த அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். வணக்கம்.